நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்திட வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. 97ஆம் சங்கீதத்தை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. சங்கீதம்
97. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பிக்கப்பட்டது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர். எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. ஆமென். கிறிஸ்து மறுரூப திருநாளாகிய இன்றைய நாளிலே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியானது மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-9. மத்தேயு 17:1-9. ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் அவன் சகோதரன் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனியே ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரங்கள் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயின. மோசேயும் எலியாவும் ஆண்டவரோடு பேசுகளாக சீஷருக்கு தோன்றினார்கள். அப்பொழுது பேதுரு ஆண்டவரிடம், ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை போடுவேன் என்றான். அவன் பேசுகையில் ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கவே ஆண்டவர் ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது ஆண்டவர் அவர்களிடம், மனுஷகுமாரன் மரித்தொழிந்து எழுப்பப்படும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் என்பது. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியறலும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பரிசுத்தமாக்கியறலும். உமது சத்தியமே, உமது வார்த்தையே சத்தியம். சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. வாசிக்க வேண்டிய பிரசங்க வேதாகம பகுதி புதிய ஏற்பாடு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் பக்கம் 26 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. மத்தேயு 17 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும்
அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமுமா, எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகின்ற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார் என்பதுவே. வாசிக்க வேண்டிய வேதாகமத்தை வாசித்தார். கிறிஸ்து அருமையான இறை மக்களே, இந்த நாள் மறுரூப திருநாள். ஆண்டவர் தம்முடைய நெருங்கிய சீடர்களோடு மலை ஏறி மறுரூபம் ஆகி ஆண்டவரே மேசியா என்பதை நிரூபித்த அருமையான நல்ல நாள். அதை சீடர்கள் கண்டுணர்ந்து அவர்கள் தங்கள் வாழ்வின் இறுதி நிமிடம் வரை தங்களுக்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்று இந்த நிகழ்வை செய்தார். ஆண்டவரை போற்றி நாம் பாட இருக்கிறோம். வந்தாலுமே என்னாலுமே என்ற பாடலை நாம் ஒரு வரியாய் பாட திரும்பி பாடி ஆண்டவரை போற்றுவோம். வாருங்கள். ஆயர் ஒரு வரி பாட நீங்கள் திரும்பி அந்த வரியை பாடுங்கள். இது ஒரு பஜன் பாடல். இறைவனை போற்றி துதிப்போம். வாருங்கள். உங்கள் எல்லார் கரங்களிலும் இந்த ஒளி அச்சு இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உம் நாமமே என் தாபமே, உம் நாமமே என் தாபமே, இந்நேரமே கண் பாருமே, இந்நேரமே கண் பாருமே. இந்த 3 வரிகளையும் மீண்டுமாக திரும்பி திரும்பி நாம் இணைந்து பாடும். வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உம் நாமமே என் தாபமே, உம் நாமமே என் தாபமே, இந்நேரமே கண் பாருமே, இந்நேரமே கண் பாருமே. தேவாவியே வரம் தாரும், தேவாவியே வரம் தாரும், இப்பாவியில் பாவம் தீரும், இப்பாவியில் பாவம் தீரும், உம் ஜோதியின் ஒளி வீசும், உம் ஜோதியின் ஒப்பேதும் எல்லாம் அப்பானில் பேன், ஒப்பேதும் இல்லா அப்பானில் பேன், இப்பாரில் மேல் எப்போதும் சொல்ல, இப்பாரின் மேல் எப்போதும் சொல்ல, தப்பாதவரம் இப்போதருள்வாய், தப்பாதவரம் இப்போதருள்வாய். முதல் அந்த 3 வரிகளை மட்டும் பாடி நாம் அருட்சிந்தனைக்கு செல்வோம். வந்தாலுமே என்னாலுமே, உம் நாமமே என் தாபமே, இந்நேரமே கண் பாருமே என்ற வரிகளை 2 முறை பாடி நாம் அருட்சிந்தனைக்கு செல்வோம். வந்தாளுமே என்னாளுமே, வந்தாளுமே என்னாளுமே, உம் நாமமே என் தாபமே,
கண் பாருமே இந்நேரமே கண் பாருமே. அன்பு நிறைந்த இறை மக்களை, இந்த பாடல் தென்னிந்திய திருச்சபையிலே மற்றும் திருநெல்வேலி பகுதியிலே புகழ்பெற்ற அருட்பணியாளர்களால் எழுதப்பட்ட ஒரு அருமையான பாடல். ஆண்டவரை கீர்த்தனை வழியாய் புகழ்ந்து போற்றுகிற பாடல். 100 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நன்றியோடு நினைப்போமாக. இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட அந்த நற்செய்தி பகுதி மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3 நற்செய்தி நூல்களிலும் இருக்கிறது. மத்தேயு, மாற்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தி நூல்களிலும் இருக்கிற அனைத்து நிகழ்வுகளிலும் மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு என்று அர்த்தமாகிறது. மார்க் 9ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 9ஆம் அதிகாரத்திலும் இந்த பகுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த மலையின் மீது ஆண்டவர் சென்று மறுரூபம் அடைந்தார் என்கின்றதை தான் நாம் இந்த பகுதியிலே முதல் வசனத்திலே பார்க்கிறோம். கடவுளை மலைகளில் இருக்கின்றவராக மனங்கள் நினைப்பது எப்பொழுதும் சகஜம். கடவுள் உயரத்தில் இருக்கிறார், அவரை காண ஏறி செல்வோம் வாருங்கள் என்று மோசே காலம் தொடங்கி கடவுளை மலைகளில் இருக்கிறவராக ஒரு கருத்து, ஆன்மீக கருத்து மக்களிடையே உலவுவதின் அடிப்படையிலே இன்றைக்கும் ஆண்டவர் மலைகளின் மேலே ஏறி தன்னை மறுரூபப்படுத்தி காட்டுகிறார். இந்திய சமயங்களிலே பிற சமயங்களிலே எல்லாம் பார்ப்போம் என்றால் தெய்வத்தை காண்பதற்கு மலையேறி செல்லுகின்ற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இது ஆசிய கலாச்சாரத்தின் அடித்தளத்திலே இருக்கிறது. பக்தர்கள் மலைக்கு சென்று இறைவனை தரிசித்தல் ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சியை கொடுக்கும் என்பதனாலே அவ்விதமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 சீடர்களை அழைத்து சென்று மறுரூப நிகழ்வை அவர்கள் காண்பிக்கிறார். சீடர்கள் புத்தொளி பெறுகிறார், புத்துணர்ச்சி பெறுகிறார். தங்களுடைய இறுதி நிமிடங்கள் வரை ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிறார். அங்கே நடந்த 3 நிகழ்ச்சிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மலையிலே இயேசு அடைந்த மாட்சிமை, ஆண்டவர் அடைந்த மாட்சியை நாம் பார்க்கிறோம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே அவர் ஒரு மலையிலே ஏறினார், அவர் ஜெபம் பண்ணுகையில் என்கின்ற ஒரு அழகான வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவேண்டல் செய்கிறவர்களின் முகம் ஜொலிக்கும், இறைவேண்டல் செய்கிறவர்களின் முகம் பிரகாசமாயிருக்கும். அவர் ஜெபம் பண்ணுகையிலே அவருடைய உடையும் அவருடைய உருவமும் மாறிற்று, வெண்மையாய் காணப்பட்டது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இதை சங்கீதக்காரன் முன்பாக சொல்லிவிட்டார். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலேயே நாம் இதை பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆன்மீக உள்ள தூய்மை பெற்று பிரகாசம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். ஜெபம் அகத்தை அழகாக்கும், அகத்தை சுத்தப்படுத்தும், மனிதனை புனிதனாக்கும். அந்த வடிவத்திலே அவர்கள் புதிதாக்குகிறார்கள். ஜெபம் பண்ணுகையிலே முகம் பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தை நாம் பார்க்கிறோம். ரோமர்லையும் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், உங்கள் மனம் புதிதாகுகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், உங்கள் மனம் முதலிலே புதிதாக வேண்டும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. எங்கள் மனம் புதிதாவதினாலே இயேசு எங்களை மறுரூபமாக்கினார். எங்கள் மனம் புதிதாவதினாலே இயேசு எங்களை மறுரூபமாக்கினார். வாழ்ந்தாரே இயேசு மீட்பராகவே. அருமையான இறை மக்களை, எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இயேசு எங்களை தூய்மைப்படுத்துகிறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய ஆடை வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது என்று இந்த வசனத்தை எல்லாம் இங்கே பார்க்கும்போது ரசித்து நாம் படிக்கிறோம். ஆக அவருடைய பகுதி, அவர் உடை, உருவம் எல்லாமே வெளிச்சம் பிரகாசித்த ஒரு முறையை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு உணர்த்துகிற உண்மை என்ன? இவைகள் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்ன? ஆடையும் உருவமும் உள்ளமும் எல்லாம் பிரகாசித்து மலையிலே நிற்கின்றதை நமக்கு என்ன போதிக்கிறது? பழையவற்றிலிருந்து மாறுபட்டு நில்லுங்கள், பழையவைகளிலிருந்து மாறுபட்டு நில்லுங்கள், நாம் தபசு காலத்திற்குள் செல்லுகிறோம் என்கின்ற போதனையை நாம் இங்கே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையான இறை மக்களே, அங்கு மோசேயும் எலியாவும் காணப்படுகிறார்கள். அங்கே மோசேயும் எலியாவும் இருக்கிறதை சீடர்களும் பார்க்கிறார்கள். குழப்பம், பயம், தயக்கம் எல்லாம் இருக்கின்ற குடும்பங்களிலே இறை தூதுவர்கள் வந்து ஆறுதல் படுத்துவார்கள்.
அருமையான இறை மக்கள், இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த வாரத்திலே, இந்த நாட்களிலே பயமும் குழப்பம், எருசலேமை நோக்கி செல்ல போகிறோமே, கெத்செமனே என்கின்ற ஒரு அனுபவம் வரப்போகிறதே, கெத்செமனே இருக்கிறது, கல்வாரி என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளை நான் எப்படி சந்திக்கப் போகிறேன் என்கின்ற குழப்பமும் பயமும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே இறை அடியவர்கள் தோன்றி தேற்றுகிறதை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். மோசேயும் எலியாவும் இங்கே தோன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்துவதற்கு ஒரு அனுபவ அடிப்படையும் இருக்கிறது. வாழ்க்கையிலே இவர்கள் இருவருமே பயந்து ஓடி ஒளிந்தவர்கள். பயந்து ஓடி ஒளிந்து இறைவனால் ஒளி பெற்று தைரியம் பெற்று வாழ்ந்ததினாலே அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறது. நான் உன்னை தேற்றுவதற்கு தகுதி இருக்கிறது என்று அவர்கள் வருகிறார்கள். எலியா ஆகாப் அரசனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து ஓடி வருகிறார், ஓடி ஒளிந்து வாழுகிறார். மோசே பார்வோனுக்கு பயந்து அந்நிய நாட்டுக்கு சென்று பயந்து ஒளிந்து வாழுகிறார். இந்த அனுபவம் பெற்ற இருவரும் இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவரை தேற்றுகிறதை பார்க்கிறோம். இறைவன் அழைத்திருக்கிறார், உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், கவலைப்படாதே என்று தேற்றுகிற தினம்தான் இந்த தினமாக இருக்கிறது. அருமையான இறை மக்களே, மோசே நியாயப்பிரமாணத்தின் அடையாளம். மோசே நியாயப்பிரமாணத்தின் அடையாளம் முதல் 5 ஆதியாகமத்திலிருந்து வருகிற முதல் 5 ஆகமங்களையும் எழுதியவர் மோசே என்கின்ற ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. இதை மோசே எழுதி சுருள் சீட்டை ஒளித்து வைத்தான் என்று திருமறையிலே வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனங்களை, இந்த வரலாற்றை மோசே எழுதினான் என்ற வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே ஆதியாகமம் தொடங்கி அந்த 5 ஆகமங்களையும் எழுதியவர் மோசே. நியாயப்பிரமாணத்தின் அடையாளம் மோசே. இந்த பகுதியிலே எலியா தீர்க்க தரிசனங்களின் அடையாளம். இயேசு கிறிஸ்துவில் இவை இரண்டும், நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் இனி நீங்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவில் அவைகளை காணுங்கள். இவைகள் தான் இனி உங்களுக்கு கண்ணாடி என்று அங்கே அவைகளை பொதித்து விட்டு செல்லுகிறதை போல், இனி அவைகளை கொண்டு இயேசுவை நீங்கள் நிதானிக்காமல் இயேசுவை கொண்டு அவைகளை நிதானியுங்கள். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் இனி இயேசுவை கொண்டு பாருங்கள் என்கின்ற செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம். அருமையான இறை மக்களே, 2வது சிந்தனை, சீடர்கள் கண்ட காட்சியை பார்க்க. இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமையை கண்டு கொண்டோம். சீடர்களினுடைய காட்சி, அங்கே சீடர்கள் ஒரு காட்சியை காண்கின்றார்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் முடிய உள்ள செய்தியில் பார்ப்போம் என்றால், இயேசுவின் மாட்சிமையை காண்கிற மோசேவும் எலியாவும் இயேசுவோடு இருக்கிற அந்த காட்சியை சீடர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். அருமையான இறை மக்களே, சீடர்கள் மற்ற காட்சிகளையும் பார்க்கிறாங்க. இயற்கை, மலையின் அமைதி, இயற்கையின் அமைதி எல்லாவற்றையும் கண்டு அவர்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நலம், உமக்கு ஒரு கூடாரத்தையும் மோசேவுக்கு ஒரு கூடாரத்தையும் எலியாவுக்கு ஒரு கூடாரத்தையும் அமைத்து நாம் இங்கே இருப்போம் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கூடார தொழிலை அவர்கள் செய்து காட்ட நினைக்கிறார்கள். இயேசு இதை நிராகரிக்கிறார். இயேசு இதை நிராகரிக்கிறார். அதை மறுத்து கீழே இறங்கி வாருங்கள், நமக்கென்று அநேக பணிகள் இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். எங்கே சுகபோக வாழ்க்கை இருக்கிறதோ, எங்கே மன நிம்மதி இருக்கிறதோ, எங்கே மனித தொந்தரவுகள் இல்லை, விலங்குகள் தொந்தரவுகள் இல்லை என்று மனம் எங்கெல்லாம் அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறதோ அங்கேயே வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பது தவறு. கீழே இறங்கி வாருங்கள், நமக்கென்று அநேக வேலைகள் காத்திருக்கிறது. கீழே இறங்கினவுடனே அசுத்தாவி பிடித்தவனை குணப்படுத்த ஓடி வருகிறார்கள். என்னுடைய பணி கீழே அநேகருக்கு தேவையாக இருக்கிற பொழுது சொகுசான இடங்களில் நான் தங்கி விடுவது தவறு என்கின்ற செய்தியை இறைவன் சுட்டி காட்டுகிறதை பார்க்கும். சீடர்களோடு கீழே வருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர். அருமையான இறை மக்களை, இந்த 3 சீடர்களும் இந்த அனுபவத்தை பெற்ற பிறகு இரத்த சாட்சிகளாக வாழ்ந்து மறிக்கிறார்கள். அருமையான இறை மக்களை, நம்முடைய வாழ்க்கையில் சில அனுபவங்கள் கடினமானவைகளாகவும் கசப்பானவைகளாகவும் இருக்கலாம். சில அனுபவங்கள் மறுக்கப்படலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கென்று ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அழைத்தவர் அவர், கைவிட மாட்டார். வாழ்க்கையிலே சில கசப்பான அனுபவங்கள் எல்லாம் வரலாம், துன்பங்கள் வரும், நமக்கென்று இறைவனாலே சில சோதனைகள் வரலாம். ஆனாலும் பொறுத்திருங்கள், ஆண்டவர் நம்மை கைவிடாத கர்த்தராக காத்திருப்பார், நம்மை பாதுகாப்பார். அப்பொழுதும் இந்த பகுதியிலே பார்த்தோம் என்றால், சீடர்கள் இந்த காட்சிகளை காணுகிற பொழுது நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். இந்த வார்த்தை 2 இடங்களிலே வருகிறது.
இறைவன் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிற பொழுதும் மாட்சிமையோடு மகிமையோடு இருக்கிற பொழுதெல்லாம் இவர்கள் அதற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லாத வண்ணமாக நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள் என்று பதிவு செய்கிறார். லூக்கா 9:32 பேதுருவும் சீடர்களும் நித்திரை மயக்கமாய் தூக்க கலக்கமாய் என்று வாசகத்தை பார்க்கிறோம். நிர்விசாரமாக இருந்ததினாலே மாட்சிமையை அறியாதிருந்தார்கள், மாட்சிமையை கண்டுகொள்ளாது இருந்தார்கள். அருமையான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாய்ப்புகளை ஆண்டவர் பிரகாசிக்கின்ற முகத்தோடு மகிமையோடு காண்பிக்கிறார். ஆனால் நாம் இந்த விதமான ஒரு நித்திரை மயக்கத்தோடு வந்து சென்று கொண்டிருந்தோம் என்றால், ஆன்மீக பயணம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் சீடர்களைப் போல வாழ்வாக்கி விடுவோம், இறைவனின் மாட்சிமையை கண்டுகொள்ள இயலாதவர்களாக்கி விடுவோம். மூன்றாவது சிந்தனை, தந்தை கொடுத்த சாட்சியை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமையையும் சீடர்கள் கண்ட காட்சியை பார்த்தோம். இங்கே தந்தை பிதாவானவர் கொடுக்கிற சாட்சியை பார்க்கிறோம். மத்தேயு 17:5 இவரே என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இது ஒரு அழகான வசனம். இந்த வசனம் 2 இடங்களிலே வருகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெறும்போது இந்த வசனம் வருகிறது. இவரே என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இந்த 3 வாசகங்களும் வருகிறதை பார்க்கிறோம். யார் கடவுளுக்கு பிரியமானவர்கள் என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. செழிப்புடன் வாழ்பவர்களா, வீடு வசதிகளோடு வாழ்கிறவர்களா, 6 மாதத்திற்கு உணவை சேகரித்து வைத்து கொண்டவர்களா, சொகுசாக வாழ்கிறவர்களா? யார் கடவுளுக்கு பிரியமானவர்கள்? இங்கே சொல்லப்படுகிறது, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு பிறகுதான் அவருக்கு துன்பங்களே தொடர ஆரம்பிக்கின்றது என்பதுதான் வரலாற்று உண்மை. பெரிய வியாழக்கிழமை இரவிலே கைது செய்யப்பட்டு அலைக்கழிக்கப்பட்டு பிலாத்துவின் அரண்மனைக்கும் எரோதுவின் அரண்மனைக்கும் அவர்கள் இழுக்கழிக்கப்பட்டு முகத்திலே துப்பி குட்டி பசி தாகம் வலி என்று அவர் அலைக்கழிக்கப்படுகிறார். இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவரின் நேசகுமாரன் என்று சொல்லப்படுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். நீதியின் நிமித்தமாக துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களில் மாட்சிமை அடைவார், கர்த்தர் உங்கள் மூலமாக மீட்பு பணியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் நிறைவிலே உங்களுக்கு சாட்சி பகிர்வார், உங்களை சாட்சியின் மகனாக நிறுத்துவார். அருமையான இறைமக்கள், இந்த நாளிலே 2 காரியங்களை சொல்லி நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். மறுரூபம் மலை அனுபவம் நம்ம எல்லாருக்கும் வேணும். சகேயுவுக்கு இருந்தது. சகேயு மறுரூபமானார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வகை தேடுகிறார். லூக்கா 19 இயேசுவை காண ஆவலோடு இருக்கின்ற அனைவரையும் இயேசு சந்திப்பார் என்பதுதான் அந்த வரலாறு நமக்கு போதிக்கின்ற உண்மையாக இருக்கிறது. இயேசுவை காண ஆவலாய் இருக்கிறார், ஆனால் வாழ்க்கையிலே குற்ற உணர்வோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சமூகத்தினால் ஒதுக்கப்பட்டவராக அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி இயேசு இந்த வழியாய் வருவார், அவரை காணலாம் என்று நின்று கொண்டிருக்கிறார். அந்த மரத்தின் அடியிலே வந்து நின்று இயேசு கிறிஸ்துவானவர் சகேயுவின் பெயரை சொல்லி அழைக்கிறார். சகேயுவை கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய இல்லத்திலே தங்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு பூரிப்பு மகிழ்ச்சி வருகிறது. அருமையான இறைமக்கள், ஒரு விடுதலையின் அனுபவம் வருகிறது. அவன் அந்த இடத்திலே ஒரு பாவ மன்னிப்பின் ஒரு 2 வரிகளை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் யாரிடமாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அவைகளை நான் கொடுத்து விடுகிறேன், பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடமாவது வஞ்சித்து வாங்கியிருந்தால் 4 திரும்ப கொடுக்கிறேன் என்ற ஒரு பாவ மன்னிப்பின் அறிக்கைக்கு பிறகு அவனுடைய ஒரு மறுரூப மாற்றத்தை இயேசு காணுகிறார். இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. வாழ்க்கையிலே மறுரூபம் ஆக வேண்டியவைகள் எல்லாம் மறுரூபம் ஆக வேண்டும். சகேயு மறுரூபமாகிறார். விதமாக யோவான் நற்செய்தி நூலிலே திருவிருந்து மறுரூபமாகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களிலே பெரிய வியாழன் திருவிருந்து இருக்கும். ஒரு மேலறையிலே இயேசு கிறிஸ்துவானவர் 12 சீடர்கள் மத்தியிலே திருவிருந்தை பகிர்ந்தார் என்று இருக்கும். ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே அந்த நிகழ்ச்சி இல்லை. அவர் பஸ்காவையே மறுரூபமாக்குகிறார். 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் வாங்கி ஜெபித்து வானத்திலே அண்ணாந்து பார்த்து ஜெபித்து அந்த பஸ்கா இரவிலே என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்குமோ அப்பத்தை எடுத்து சோத்திரம் செய்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து எனக்கு இந்த வாசகத்தை அழகாக இங்கே யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான இறைமகன், யோவான் 6:1-14 பெரிய வியாழனிலே வருகிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் கூறி பஸ்காவிலே ஒரு மறுரூப மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு அனுபவங்களை பஸ்காவும் மறுரூபமானது. கானானிய பெண்ணும் மறுரூபமானார். சமாரிய பெண்ணும் இயேசுவை சந்தித்த பிறகு
மறுரூபம் ஆனவைகள் இவைகளெல்லாம். நாம் எப்பொழுது மறுரூபம் ஆக போகிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூப அனுபவங்கள் பெற்ற பிறகுதான் இந்த திருவிருந்தை பெற வேண்டும், இந்த தபசு காலத்திற்குள் நாம் நுழைய வேண்டும். அருமையான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு சாட்சியின் பிள்ளைகளாக வாழ நம்மை இந்த தபசு காலங்கள் அழைக்கிறது. வருகிற வாரம் 70ஆம் நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு அடுத்த வாரம் 60ஆம் நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு அடுத்தது 40ஆம் நாள் 50ஆம் நாள் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதன் பிறகு சாம்பல் புதன்கிழமைக்குள் நாம் நுழைகிறோம். இந்த குருசேகரம் தபசு காலத்திற்காக ஆயத்தப்படுகிறது. உங்கள் உள்ளமும் உங்களுடைய குடும்பமும் உங்கள் ஊழியங்களும் அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். இந்த தபசு காலம் என்னை மாற்றுகின்ற, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு தபசு காலமாக இருக்க வேண்டும் என்ற ஜெபத்தோடு இந்த நாட்களை கடத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.